அப்புறம் இன்றைக்கி பயாலஜியில் ஒரு முக்கியமான டாபிக் இதான் பேசிக். நம்ம உயிரியலே செல் மூலமாக தான் மற்ற எல்லா உறுப்புகளும் உருவாகுது. நம்ம படிச்சிருக்கோம்ல லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் செல்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் திசுக்களாக மாறுது. திசுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் உறுப்பாக மாறுது. உறுப்புகள்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களாக மாறுது அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான கான்செப்ட். எதில் அப்படின்னா லைஃப் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். ஸோ மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அதில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிக் டாபிக். இந்த டாபிக் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது? நம்முடைய பயாலஜி புக்கு கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக்ங்க இது. ஸோ மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1 லெசன் 4 5.2 5.3 டேம் 2லையும் இருக்குது, லெசன் 5ல் இருக்குது, டேம் 3 லெசன் 5. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட் டேம் 2 லெசன் 4, 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு டேம் 1 லெசன் 8, 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் 18 19, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் 16, 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி. ஸோ அதில் லெசன் 6 7 18. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸில் செல்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஹார்மோன்ஸ் பார்க்கல. சரிங்களா? செல்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ செல் பயாலஜி அதுவே பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் போகிற மாதிரி ஒரு பெரிய டாபிக் தான் இது. சரிங்களா? ஸோ போகலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் நான் சயின்ஸாக இருக்கிறீங்க, எனக்கு சயின்ஸ் தெரியாது அப்படிங்கிற இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இதுலேருந்து கொஷின்ஸ் நிறையா எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ உயிரியலின் முக்கிய கோட்பாடில் நான் பார்க்க போகிறது செல் இல்லையா? செல்லுன்னா என்ன அதுதான் மெயின். ஒரு உயிரினத்துக்கு செல்லு மிகவும் முக்கியமானது. த செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எவரி லிவிங் ஆர்கனிசம். அதுதான் நம்ம கட்டமைப்பு, அடிப்படை அமைப்பு செய்கிறதே அதான். இது ஒரு முக்கியமான யூனிட்டு, பேசிக் யூனிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு செல்லை வச்சுக்கிட்டு the cell is self-sufficient to carry out all the fundamental and essential functions of organism. அப்போ ஒரு உயிரினம் என்ன பண்பு உடையது, அதோட அடிப்படை செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது இந்த செல்லு மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை இந்த செல்லை பற்றி 1665 சரிங்களா, யார்? ராபர்ட் ஹூக் அவர் தான் கண்டுபிடிச்சார். The built a compound microscope. இன்றைக்கி அதை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மேக்னிஃபை பண்ணி பெருசாக்கி அந்த நுண்ணோக்கியை பார்த்துட்ருக்குறோம். இந்த ராபர்ட் ஹூக்கு அவர் ஒரு புக்கு வேலை விட்டுருக்காரு. அந்த புக்கோட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூலுடைய பெயர் மைக்ரோகிராபியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான புக்கை அவர் விட்டாருங்க. ஸோ அந்த புக்கில் தான் கம்ப்ளீட் செல்லுடையது செல் பயாலஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த செல் பயாலஜியில் தான் நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய பயாலஜி, அதாவது பாட்டனி ஜுவாலஜி ரெண்டும் சேர்த்து பேசிக் கான்செப்ட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் செல்லோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த செல்லோட அமைப்பை திங்க் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் ஆன்சர் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்பகுதி. சரிங்களா? அவுட்டர் செல் மெம்பரேன், ஒரு செல்லை சுற்றி ஒரு ஜவ்வு போன்ற காணப்படுது, செல் ஜவ்வு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த செல் ஜவ்வுக்குள்ளே அது அடுத்த பிளேஸில் ஒரு பிசுப்பாக ஒரு லிக்விட் இருக்குது, அதுக்கு சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா நியூக்ளியஸ், உட்கரு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போது செல்லில்
உள் பல உறுப்புகளிலும் இந்த செல்கள் காணப்படுது. இதுக்கு வந்து செல் நுண் உறுப்புகள், இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனலிஸ். ஸோ ஆர்கனலிஸ் அப்படிங்கிறது வந்து செல்லின் உள்ளே இருக்கக்கூடிய பல உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அது செல் நுண் உறுப்புகள் சொல்கிறோம். அதில் சில உறுப்புகள் நம்ம பார்த்தது தான் செல் ஜவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரு அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து உள்ளே போய் இந்த செல்கள் எத்தனை வகையாக காணப்படுது, டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். அப்போது செல்லுடைய வகைகள் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய உட்கருவுடைய பண்புகள் எப்படி, அதை பேஸ் பண்ணி இந்த டைப்ஸ் ஆஃப் செல்ஸை நம்ம சொல்லலாம். உட்கரு தான் முக்கியமானது. உட்கரு, சரிங்களா, தொல் உட்கரு, இடைப்பட்ட உட்கரு, உண்மை உட்கரு. புரிஞ்சிச்சா? இப்போ என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிசெல்லுலார், சரிங்களா, யூனிசெல்லுலார். அந்த யூனிசெல்லுலார்னா ஒரே ஒரு செல், சரிங்களா. அதுக்கப்புறம் மீசோ அப்படின்னாலே இன்டர்மீடியட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது, தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் சரி, ப்ரோக்ரேட்டஸ் ஈக்குரேட்டஸ், ப்ரோக்ரேட்டஸ் ஈக்குரேட்டஸ். ஈக்குரேட்டஸ் இ அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் எ உண்மையான நியூக்ளியஸ், உண்மையான உட்கரு அங்கே தான் இருக்குது. அப்போது யூக்ரேட்டஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யூக்ரேட்டஸில் நியூக்ளியஸ் இருக்குது, ப்ரோக்ரியேட்டஸில் நியூக்ளியஸ் இல்லை. அதான் அர்த்தம். பொய்யான ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்கு பேர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லி பின்னாடி படிப்போம். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, ப்ரோக்ரியாட்டிஸ் அப்படிங்கிறது உட்கரு இல்லை, அதுக்கு பதிலாக நியூக்ளியாய்டுகள் உள்ளது. யூக்ரேட்டஸ் அப்படிங்கிற ஒரு செல்லுக்கு உண்மையான உட்கரு உள்ளது. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் மீசோக்ரேட்டஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ப்ரோக்ரியாட்டிக் செல், அது ப்ரோக்ரியாட்டிக்கல் அப்படி. இது மேக்சிமம் இருக்கக்கூடிய உயிரினங்கள் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அமீபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு செல்லை கொண்ட ஒரே ஒரு செல், சரிங்களா. இட் ஹேஸ் நோ ட்ரூ செல்ஸ். இவங்களுக்கு உண்மையான உட்கரு இல்லை, அதற்கு பதிலாக இவங்கள்ட்ட இருக்கக்கூடியது நியூக்ளியாய்டுகள் உள்ளது. இங்கே அந்த நியூக்ளியாய்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் புரோதம் அற்ற டிஎன்ஏ. ஸோ சென்டென்ஸ், அதாவது கூற்றுகள் காரணங்கள். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷனில் கேட்பாங்க, சரிங்களா. நியூக்ளியாய்டில் வந்து ஈஸ்டர்ன் புரதம் அற்ற டிஎன்ஏ தான் இருக்கும். ஸோ நோ நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் அரவுண்ட் திஸ் நியூக்ளியாய்டு அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ரியாட்டிக் செல். ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, முக்கியமானது பார்த்தோம் ஆல்ரெடி, பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, ரிக்கட்டசே, ஸ்பைரோசக்கெட்டே, ஐஸ்டெரியா காலி பாக்டீரியா. ஸோ ஜென்ரலி ஆல் ஆர் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே யூனி செல்லுலார், ஒரே ஒரு செல்கள் கொண்டது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. வெளியில் ஒரு சவ்வு இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள ஒரு உட்சவ்வு இருக்கும், கசை இலை ஆர்கனலிஸ், கசை இலை இருக்கும், அதான் நியூக்ளியாய்டு உள்ளே இருக்கும். சென்டரில் இருக்கக்கூடியதான் அந்த குரோமோசோம்ஸ், அவுட்டர் மெம்பர், இன்னர் மெம்பர் அப்படிங்கிற ஒரு நீங்கள் யூனிசெல்லுலார் பாக்டீரியா தான் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீசோக்ரேட்டஸ். இது 1966 டோட்ஜே அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை வந்து வெளியில் விடுறாருங்க. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வெளியே விடுறாரு. ஸோ மூன்றாவது வகை உயிரினங்களில், நல்லா கவனிச்சிங்க, மூன்றாவது வகை உயிரினங்களில் மீசோக்ரியாட்டிகள் காணப்படும் அப்படின்னு சொன்னார். இதோடைய பண்புகளே வித்தியாசமாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, அது பாக்டீரியாவும் கிடையாது, வைரஸும் கிடையாது, புரோட்டோசோவா அப்படிங்கிறாரு. ஸோ புரோட்டோசோவா, நாக்டிவலிக்கா, சம் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ்,
ஜிம்னோடினியம், பிரிடினியம், சரிங்களா, டைனோஃப்ளாக்லேட்ஸ். தீஸ் ஆர் தி மீசோக்ரேட்டஸ். இப்போ மீசோக்ரேட்டஸோட எக்ஸாம்பிள் பார்ட்டை, இந்த பார்ட்டை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இது முக்கியமானது. ஸோ எங்கெங்கெல்லாம் முக்கியமோ அங்கெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி தீரணும். அதான் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேஸ். அடுத்தது உண்மையான நியூக்ளியஸ் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூக்கரியாட்டிக் செல். ஸோ இது வந்து இட் இஸ் பிக்கர் தென் ப்ரோக்ராட்டிக் செல்ஸ். ப்ரோக்ராட்டிக் செல்லை விட கொஞ்சம் பெருசாக காணப்படக்கூடியதான். இது யாருங்க? எந்த உயிரினம்? எல்லா உயிரினம். மல்டி செல்லுலார், சரிங்களா. பல செல்களை கொண்ட உயிரினங்கள் பொதுவாகவே யூக்கரியாட்டிக் செல்களை கொண்டுள்ளது. இந்த யூக்கரியாட்டிக் செல்ல ஆர்கனலைஸ் இருக்கும், அதான் கசை இலைகள் இருக்கும், பவுண்டட் பை எ மெம்பரேன். ஸோ இது எப்படி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதான் இங்கே ஒவ்வொரு லைனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நேராக படத்தை பார்த்து கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதே மேட்டரை தான் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ படத்துலேயும் போய் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ யூக்கரியாட்டிக் செல் ஜென்ரலி எந்தெந்த வகையை சேர்ந்தவங்க? பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்கி அண்ட் ஆல்கே எல்லாமே யூக்கரியாட்டிக் செல்களுக்கு எடுத்துக்காட்டு. இந்த யூக்கரியாட்டிக் செல்கள் ப்ரோக்ரியாட்டிக் செல்கள் போலவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சவ்வு இருக்கும், உட்சவ்வு இருக்கும், சரிங்களா. குரோமோசோமில் டிஎன்ஏ உள்ள ஹிஸ்டோடன் புரதங்களால் ஆனவை. ஆனால் ப்ரோக்ரியாட்டிக்கில் ஹிஸ்டோடன் அப்படிங்கிற புரதம், ஹிஸ்டோடன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் பவுண்ட் ஹிஸ்டோன்ஸ் இருக்காது. பட் இதில் வந்து புரோட்டீன் பவுண்ட்ஸ் ஹிஸ்டோன் வந்து இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஆர்கனைஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் வெல் சப்போர்ட் திஸ் தேரி. இந்த தேரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட் எங்கே பார்த்துருப்போம்? தாவரத்தில் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்டும் இதே ப்ரோக்ரியாட்டிக் செல், அது யூக்கரியாட்டிக் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த யூக்கரியாட்டிக் செல் தான் நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது, சரிங்களா. பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன், சரிங்களா, செல் ஜவ்வு காணப்படுதா? செல் ஜவ்வு இதான் வந்து செல் ஜவ்வு காணப்படுது. இந்த செல் ஜவ்வுக்கு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? நிறையா வந்து நுண்ணுறுப்புகள் காணப்படுது. ரைபோசோம்கள், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே உள்ளே இருக்கக்கூடியது ஒரு செல்லுக்குள்ளே இப்படி இருக்குது. அதனால தான் செல்லுக்கு இந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ப்ரோக்ரியாட்டிக் செல்களுக்கும் யூக்கரியாட்டிக் செல்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது, சரிங்களா. என்ன வித்தியாசம் பாருங்கள். முக்கியமானது அளவில் ப்ரோக்ரியாட்டிக் செல் எப்படி இருக்கும்? சிறியதாக காணப்படும். 1 to 10 மைக்ரோமீட்டர் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் யூக்கரியாட்டிக் செல் 5 to 100 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிற ஞாபகம், சைஸில் பெருசாக இருக்கும். ஓகே. வெல் ஆர்கனைஸ்டு, பாருங்கள், வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இருக்காதுங்க. அது இருந்தாலும் குறைவாக இருக்கும். ஆனால் யூக்கரியாட்டிக் செல்லில் வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்டு பண்ணி இருக்குங்க. சிங்கிள் குரோமோசோம் படித்து வச்சுக்க கேட்பாங்க. சிங்கிள் குரோமோசோம் தான் ப்ரோக்ரியாட்டிக் செல்லில் இருக்கும். யூக்கரியாட்டிக் செல்லில் மோர் தென் 1 குரோமோசோம்கள் காணப்படும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் இல்லை. எதில்? ப்ரோக்ரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். எதுலங்க? யூக்கரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா. அதே போல் இந்த லேக்ஸ் மெம்பரேன் பவுண்டட் செல் ஆர்கனலி இஸ் பொசஸ் மெம்பரேன், சரியான ஒரு ஜவ்வு காணப்படும். ரைபோசோம் மிகவும் சிறியதாக காணப்படும். ப்ரோக்ரியாட்டிக் செல்ல ரைபோசோம் அதிகமாக பெரியதாக காணப்படக்கூடியது யூக்கரியாட்டிக் செல்ல. செல் டிவிஷன் occurs by fission or budding, சரிங்களா. உடஞ்சி பிரிஞ்சு அப்படி செல் டிவிஷன் நடக்கும் யூக்கரியாட்டிக் செல்லில்.
அந்த செல் டிவிஷனுடைய பெயர் பாருங்கள், மெட்டயாட்டிக், மியாட்டிக். மெட்டயாட்டிக், மயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவிஷன் ப்ரோக்ரியாட்டிக்கு இருக்காது. ஆனால் செல் டிவிஷன் யூக்ரியாட்டிக்கில் மெட்டயாசிஸ், மெயாசிஸ் நடக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நமக்கு எதுக்குங்க இது கேட்க போகிறாங்க? சும்மா பேசிக்காக கேட்பாங்க. லைட்டாக மேலெல்லாம் படிச்சுட்டு நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா, யூக்ரியாட்டிக்கா ப்ரோக்ரியாட்டிக்கா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போனீங்கன்னா தவறு. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க புது புது வேர்டு கூட இதனுடைய பேசிக் தான். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல இப்போ கேட்குறதுக்கு, அது கூட பேசிக் தான். ஸோ இது பேசிக்கு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, வெறும் அட்வான்ஸ் எல்லாம் இன்னும் பார்க்கல. சரிங்களா? ரைட். செல் டு ஆர்கானிசம் எப்படிங்க அது எப்படி நடக்குது? செல் டு ஆர்கானிசம் எப்படி கொண்டு போகிறாங்க? இப்போ செல்லேருந்து ஆரம்பித்து ஒரு உயிரினம் உருவாகுதுங்க. அதனால தான் நிறைய டாக்டர்ஸ், ஸோ மெடிக்கல் படித்தவங்க சொல்லுவாங்க, ஒரு செல்லை நம்ம சரி பண்ணிட்டாலே போதுங்க, மற்ற எல்லா உறுப்புகளும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். த மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் செல்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். செல்கள்லாம் ஒன்று சேர்ந்து, பல மில்லியன் செல்கள்லாம் ஒன்று சேர்ந்து திசுக்களை உருவாக்கும். திசுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆர்கன், உறுப்புகளை உருவாக்கும். ஆர்கன்லாம் ஒன்று சேர்ந்தால் அது உறுப்பு மண்டலம், உறுப்பு மண்டலம் விச் லீட்ஸ் டு ஆர்கனிசம். அதுதான் வந்து உயிரினமாக மாறுது. ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் த செல் இஸ் ஃபங்க்ஷனல் யூனிட். அதான் வந்து அடிப்படையான அலகு. ஸோ அதான் வந்து செயல் அலகு. அதுதான் வந்து பயன்படக்கூடிய முக்கியமான அலகு அப்படின்னா இந்த செல்லு தான். இந்த செல்லுக்கு பிளான்ட் செல் ஒன்று எடுத்து படத்தோடு காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ பிளான்ட் செல்லை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கணும். ஜென்ரலாகவே தாவர செல்லை நம்ம ஈஸியாகவே புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் புரிஞ்சிக்கிறத விட ஒரு தாவர செல்லுக்குள்ளே என்னென்னா நுண்ணுறுப்புகள் இருக்கும், என்னென்னா ஆர்கனலிஸ் இருக்கும் அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பிளான்ட் செல்லில் கோல்கை அப்பரட்டஸ், சரிங்களா, அது கோல்கை உடலகங்கள் அல்லது உறுப்புகள், குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகங்கள், நியூக்ளியஸ், சரிங்களா, நியூக்ளியஸ் அது உட்கரு மணின்னு சொல்லுவாங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், செல்வால், மைட்டோகாண்ட்ரியா. இது எல்லாமே தாவர செல்லுக்கு காணப்படக்கூடியது. பாருங்கள், அந்த அந்த விலங்கு செல்லுக்கும் தாவர செல்லுக்கும் அப்பப்போ நம்ம வந்து வித்தியாசப்படுத்திக்கணும். என்னென்னா குளோரோபிளாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது தாவர செல். அது ஜென்ரலாக வந்து விலங்கு செல்லுகளுக்கு இந்த பசு கணிகங்கள் காணப்படுவதில்லை. சரிங்களா? இப்போ விலங்கு செல்லுக்கு வந்திருக்கிறோம், என்னென்ன இருக்குது எக்ஸ்ட்ரா பாருங்கள். சென்ட்ரியோல்கள் உள்ளது, ரைபோசோம்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது, இது எல்லாம் அங்கே இருக்குது. லைசோசோம் இருக்குது, சைட்டோபிளாசம், வாக்குவோல். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இதோட லிஸ்ட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோ, அதோட லிஸ்ட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோ. தீஸ் ஆர் தி ஆர்கனைஸ் ஆஃப் அனிமல் செல். அனிமல்ஸ் விலங்கு செல்லுடைய நுண்ணுறுப்புகள். ஒரே ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அத்தனை நுண்ணுறுப்புகளும் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம், படித்து வச்சுக்கோ. இப்போ பார்த்திங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறாங்க. சரிங்களா? ஜென்ரலி இந்த தாவர செல் இருக்குது பார்த்திங்களா, விலங்கு செல்லை காட்டிலும் பெரியதாக காணப்படும், லார்ஜர். சரிங்களா? ஸோ லார்ஜாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணாலே போதும். ஸோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் மனப்பாடம் பண்ணி அவசியம் இல்லை. ஸோ பிளான்ட் செல் கம்பேரிட்டிவ்லி அனிமல் செல்ஸ் இஸ் லார்ஜர். ஸோ கம்பேரிட்டிவ்லி அனிமல் செல் இஸ் ஸ்மாலர். இதை நீங்கள் முக்கியமான பாயிண்ட். செல் வால் ப்ரெசன்ட் பாருங்கள். செல் வால் ப்ரெசன்ட், ஜென்ரலாக செல் வால் ப்ரெசன்ட் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஆனியன் உரிக்க உள்ளே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் செல்வால். யாராவது அனிமலுடைய தோலை வந்து உரிச்சிருப்பாங்களா? இறந்ததுக்கப்புறம் தான் உரிப்பாங்க, உயிரோடு உரிச்சிருப்பாங்களா? கிடையாது. அப்போ செல்வால் இஸ் ஆப்சண்ட். செல் சுவர் வந்து அதுக்கு கிடையாது. பிளாஸ்மோடெஸ்மெட்டா,
பிளாஸ்மோடெஸ்மெட்டா. பாருங்கள், மெட்டா 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 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. மெட்டா அப்படிங்கிறது பிளான்ட்டுக்கு தான் இருக்கும். ஸ்டொமெட்டான்னு என்ன பார்த்தோம்? ஒரு ஒரு இலையில், தாவர இலையில் இருக்கக்கூடிய ஓட்டை தான் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மெட்டா அப்படிங்கிற சவுண்டு எல்லாமே வந்து பிளான்ட்டுக்கு தான் வரும், அனிமலுக்கு இல்லை. அப்போது பிளாஸ்மோடெஸ்மெட்டா ப்ரெசன்ட், பிளாஸ்மோடெஸ்மெட்டா ஆப்சென்ட் இதுக்கு அனிமல் செல்லுக்கு. ஆல்ரெடி வி நோ குளோரோபிளாஸ்ட், அதுதான் வந்து பச்சையம் கொடுக்கக்கூடியது, அது வந்து பிளான்ட்டுக்கு இருக்குது, அனிமலுக்கு கிடையாது. வாக்குவல் இருக்குது பார்த்தீங்களா? பிளான்ட் செல்லுக்கு பெருசாகவும் இருக்கும், நிலையாகவும் இருக்கும், பர்மனெண்ட்டாக இருக்கும். ஆனால் அப்படியே ஆப்போசிட் அனிமல் செல்லுக்கு வந்து வாக்குவல் சுமாலாக இருக்கும், டெம்பரரியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோனோபிளாஸ்ட்னு இருக்குதாம்மா. சரிங்களா? இதில் பிளான்ட் செல்லில் இருக்குது, ஆனால் டோனோபிளாஸ்ட் வந்து அனிமல் செல்லில் இல்லை. சென்ட்ரியோல்கள் வந்து பிளான்ட் செல்லில் இல்லை, ஆனால் அனிமல் செல்லில் வந்து சென்ட்ரியோல்கள் உள்ளது. சரிங்களா? அதே மாதிரி லைசோசோம்னு ஒன்று இருக்குது, அது இருக்கும், பட் சின்னதாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது, ரேராக காணப்படுது அப்படிங்கிறாங்க. லைசோசோம்ஸ் அனிமல் செல்லில் அதிகமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஸ்டார்ச், புரியுதா? ஸ்டார்ச் கிரைன்ஸ் இருக்கும், புரியுதா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் தான் முக்கியமானது. அது தயாரிக்கக்கூடிய, அதாவது உணவு தயாரிக்கக்கூடிய அதிகமானது என்ன பண்ணும், ஸ்டார்ச்சாக அது வந்து சேமித்து வச்சுக்கும். அப்படி சேமித்து வச்சாதான் அதை எடுத்து நம்ம சாப்பிட முடியும், புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கரும்பு, அது கரும்பு ஃபுல்லாகவே, கரும்பில் இருக்கக்கூடிய தண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்டோரேஜ் மெட்டீரியல் தான். அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கனால தான் நம்மளுக்கு வந்து சுவையாக இருக்குது. வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்குகள். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ, இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, கிழங்கு வகைகள், கேரட்டு, இது எல்லாமே மண்ணுக்கடியில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். தன்னுடைய தயாரித்த அத்தனை அது சொல்கிறது சாப்பாடு எல்லாத்தையுமே அங்கே தான் வச்சுக்கும். இங்கே எடுத்துக்கலாம், the storage material is glycogen granules, glycogens ஞாபகம் வச்சுக்கோம். அனிமல்ஸ்க்கு வந்து glycogens is storage material, பிளான்ட்டுக்கு வந்து ஸ்டார்ச் கிரைன்ஸ் இஸ் தி ஸ்டோரேஜ் மெட்டீரியல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செல் மெம்பரேன், செல் சவ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், படத்துலையும் நீங்கள் பார்த்துக்கணும், இங்கே மேட்ரும் எழுதப்பட்டுள்ளது பார்த்துக்கணும். இந்த செல் மெம்பரேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு சவ்வு இருக்குங்க, அதான் வந்து செல் மெம்பரேன், செல் சவ்வு. இது என்ன சவ்வு? பிளாஸ்மா மெம்பரேன். அதுக்கு பேர் நாங்கள் பிளாஸ்மா மெம்பரேன் அல்லது பிளாஸ்மா லெம்மா. ஞாபகம் வச்சுக்கோ, பிளாஸ்மா லெம்மா, மனப்படம் பண்ணிச்சுக்கோ. பிளாஸ்மா அப்படின்னு பேர் வரும்போது அது செல் சவ்வை தான் குறிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ செல் சவ்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல் சவ்வு தான் இந்த ஒரு நியூக்ளியஸ், ஒரு செல்லை வந்து பாதுகாக்கக்கூடியது செல் சவ்வு அப்படிங்கிறது தான். ஒரு நியூக்ளியஸை ஓப்பன் பண்ணி அது காமிச்சிருக்காங்க. இதோடைய வேலை என்னங்க? செல் சவ்வுடைய வேலை என்ன? எல்லா நுண்ணுறுப்புகளையும் பாதுகாக்குங்க. சரிங்களா? எல்லா நுண்ணுறுப்புகளையும் பாதுகாக்கும். அதே மாதிரி கடத்தல் வேலையை செய்யும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேலையை செய்யுங்க. யாரெல்லாம் உள்ளே வரணும், யாரெல்லாம் வெளியே போகணும், இந்த வேலையை செய்யக்கூடியது இந்த செல் சுவர், செல் ஜவ்வு அப்படின்னு. ஸோ பிளாஸ்மா ஜவ்வு தேர்வு கடத்து ஜவ்வு, யாரை வந்து உள்ளே அனுப்பணும், சரிங்களா, யாரை வெளியே அனுப்பணும், அரை கடத்து ஜவ்வு என்று அழைக்கப்படுகிறது. பிளாஸ்மா ஜவ்வு இஸ் ஆல்சோ பி கால்ட் as selectively permeable membrane or semi permeable membrane. ஸோ ஜென்ரலி நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு செமி பெர்மியபிள் மெம்பரேன் சொல்லி படித்து வச்சுருப்போம், அவங்க தான் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். அது எல்லாமே இது ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க, பாதுகாக்குதுங்க. எதை? உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணுறுப்புகளை எந்த ஒரு பாதிப்பும் நடக்காத அளவுக்கு பாதுகாத்து கொண்டே இருக்கும். பல மில்லியன் செல்கள் நம்ம உடம்புல இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்தது
செல் சுவர், செல் வால் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜென்ரலி செல் வால் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவர செல்களுக்கு மட்டுமே இது காணப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்மா சவ்வு வெளியே உறுதியாக காணப்பட்டு அடுக்கடுக்காக உட்காந்துருக்குங்க. ஸோ எந்த வகையிலையும் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அது செல் சுவர் வந்து ஸ்ட்ராங்காக அது உட்காந்துருக்கும். இந்த செல் சுவர் ஜென்ரலி எத்தனை அடுக்கு உள்ளது கேட்பாங்க. ஸோ த செல் வால் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ லேயர்ஸ் மறந்துடாத. வாட் ஆர் தே? ஃபஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், மிடில் லேமெல்லா, பிரைமரி வால், செகண்டரி வால். சரிங்களா? ஸோ எப்படி இது ஞாபகம் வச்சுக்கிறது? முதன்மை சுவர், இடைத்தட்டு, இரண்டாம் நிலை சுவர் அப்படின்னு சொல்லி 3 நிலைய அடுக்கில் அது காணப்படுது. சரி, இந்த செல்வாளுடைய வேலை என்ன? இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்க தாங்க அந்த தாவர செல்லுக்கு டெஃபனைட் ஷேப், பாருங்கள் முக்கியமான வேர்டு டெஃபனைட் ஷேப், ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொடுக்குறவங்க இந்த செல் சுவர் தான். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், அந்த தாவரத்துக்கே ஒரு உறுதியை கொடுக்கறது இந்த செல் சுவர் தான். இட் ப்ரொடெக்ட்ஸ் புரோட்டோபிளாசம் எகெயின்ஸ்ட் இன்ஜுரி. தன்கிட்ட இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசத்தை யாராவது அடிச்சிட்டாலும், அது அடிப்பட்டாலும், அல்லது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, தெரியாதனமாக வேறு ஒரு பிளான்ட்டில் அடிப்பட்டாலும் அதை புரோட்டோபிளாசத்தை காப்பாற்றக்கூடியது எது அப்படின்னா இந்த செல் சுவர். அதே மாதிரி இட் கிவ்ஸ் ரெஜிடிட்டி டு தி செல்லுக்கு விறைப்புத்தன்மையை கொடுப்பதும் இந்த செல் சுவர் தான். பாருங்கள், எல்லாம் முக்கியமானது. டெஃபனைட் ஷேப்பு, நல்ல உறுதியாக இருக்கும், புரோட்டோபிளாசத்தை இன்ஜுரியிலேருந்து பாதுகாக்கும், ரெஜிடிட்டியாக இருக்கும், விறைப்புத்தன்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து செல் சுவருடைய வேலைகள் அப்படின்னு வச்சுக்கோ. அடுத்த ஒரு ஆர்கனைஸ் பாருங்கள், பிளாஸ்மோடெஸ்மாட்டா. ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்டர் தான் யார்? பிளாஸ்மோடெஸ்மாட்டா. நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. இந்த படத்துலேயே உங்களுக்கு தெரியும், ஒரு செல் சுவருக்கும் இன்னொரு செல் சுவருக்கும் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் கொடுக்குறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா. அந்த இடத்துல ஒரு சிறிய துவாரம் மூலமாக ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லிலிருந்து அப்படியே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிற மாதிரி இந்த செல்கள் காணப்படுவதான் அந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா. அருமையான எக்ஸ்பிளனேஷன், ஞாபகம் வச்சுக்கோ. அது கூற்றுகள் காரணங்களில் கேட்பாங்க. சைட்டோபிளாசம் இது இங்கே இருக்குது, என்ன செய்யுதுன்னு சொல்லி படத்தில் பாருங்களேன். நியூக்ளியஸை சுற்றி சைட்டோபிளாசம் காணப்படுகிறது. சைட்டோபிளாசத்தை சுற்றி செல் சவ்வு காணப்படுகிறது, செல் மெம்பரேன் காணப்படுகிறது. இப்போ எடுத்து பாருங்கள், சைட்டோபிளாசம் என்னதுங்க? அதுதான் வந்து என்னவாங்க, all living parts of the cell within the cell membrane. அதாவது இந்த சைட்டோபிளாசம் தான் அந்த நியூக்ளியஸை கொண்டு வந்து வச்சுக்குது. இந்த சைட்டோபிளாசமுடைய வேலைகள் என்ன தெரியுமா? ஏரியா ஆஃப் மூமெண்ட், செல்லின் இயக்க பகுதி. செல்லை வந்து இயக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த சைட்டோபிளாசம் தான் செல்லை வந்து இயக்க வைக்கும். இந்த சைட்டோபிளாசம் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோசால், மேடப் ஆஃப் தி சைட்டோசால் அண்டு செல் ஆர்கனைஸ் மூலம், செல் நுண்ணுறுப்புகள் மூலமாகவும் சைட்டோசால்கள் மூலமாகவும் இது தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் தான் செல்லை இயக்க உதவுகிறது. இந்த சைட்டோசால்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? இந்த சைட்டோசால்குள்ளே கிட்டத்தட்ட 70-90% வெறும் நீர், வெறும் வாட்டரியாக காணப்படுங்க. ஸோ அதனால தான் இப்போ அந்த படத்தில் தெரியும் உங்களுக்கு, வாட்டரியாக காணப்படுகிறது எல்லாமே வந்து சைட்டோசால் தான். இந்த சைட்டோசால் நிறைய நீர் இருக்குதா, அதனால் வந்து பார்க்குறதுக்கு நீர் கலர் என்னது,
நிறமற்றதாக காணப்படும். தெர் இஸ் நோ கலர். ஸோ கலர்லெஸ்ஸாக காணப்படும். சைட்டோபிளாசம் immediately below the cell membrane is gel like எக்டோபிளாசம். செல் சவ்விற்கு கீழே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சைட்டோபிளாசத்துக்கு என்ன பேர்? எக்டோபிளாசம் என்று பாருங்கள். சைட்டோபிளாசம், எக்டோபிளாசம். அப்போ சைட்டோபிளாசத்துக்கும் எக்டோபிளாசத்துக்கும் நடுவில் ஒரு மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனுக்கு பேர் தான் எண்டோபிளாசம். அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம்ல ஈஸியாக. இது பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு கம்பேரிஷனுக்காக சொல்கிறேன். இது வந்து சைட்டோபிளாசம்னு வச்சுக்கோங்க, இது வந்து எக்டோபிளாசம்னு வச்சுக்கிட்டா இதுக்கு நடுவில் ஒரு ஜவ்வு போன்று இருப்பதான் எண்டோபிளாசம். எண்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துக்கும் எக்டோபிளாசத்துக்கும் நடுவில் காணப்படுவது எண்டோபிளாசம். இது திரவ வடிவில் காணப்படும். அதான் முக்கியமானது. லிக்விஃபைடாக அது காணப்படும். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், சைட்டோபிளாசம் என்பது வேற, எக்டோபிளாசம் என்பது வேற, எண்டோபிளாசம் என்பது வேற. இப்போ சைட்டோபிளாசத்தில் அப்படி என்னங்க உள்ளே இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படுது, கொழுப்புகள் காணப்படுது, புரதங்கள், அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்கள், கனிமங்கள், இன்னும் நீர்கள் நிறைய காணப்படுது. சரிங்களா? இந்த சைட்டோபிளாசம் நியூக்ளியஸில் இருந்துச்சுன்னா, செல்லுல இருந்துச்சு அப்படின்னா செல்லுலர் மெட்டாபாலிசம், செல் வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் பொழுது இது வந்து முக்கியமாக பங்கு இந்த மெட்டாபாலிசம் நடக்கும். செல்லுலர் மெட்டாபாலிசம், ஏதாவது செல் வளர்ச்சிதை மாற்றம். ஜென்ரலி மெட்டாபாலிசம் அப்படின்னாலே வளர்ச்சிதை மாற்றம், அது செல்லுக்குள்ளே நடக்கிறதுனால செல் வளர்ச்சிதை மாற்றம். இந்த சைட்டோபிளாசத்துடைய வேலைகள் என்னங்க? பெரிய பெரிய வேலைகள்லாம் இவன் செய்வான். இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், சைட்டோபிளாசம் ஒரே ஒரு செல்லுக்கு என்சைம் கொடுக்குறான், நியூட்ரியன்ஸ் கொடுக்குறான், இன்னும் பயோமாலிகல்ஸ் கொடுக்குறான். பாருங்கள், நொதிகள், என்சைம்னா நொதிகள், நியூட்ரியன்ஸ் தான் ஊட்டப்பொருள்கள், பயோமாலிகுல்ஸ்னால் உயிர் மூலக்கூறுகள். எல்லாத்தையும் இந்த சைட்டோபிளாசம் தான் கொடுக்குறான். அவன் தான் சிந்தசைஸ் பண்ணுறான். சிந்தசைஸ் பண்ணி நமக்கு புரோட்டீன் கொடுக்குறதும் அவன் தான், நியூக்ளியோடைடுகள் கொடுப்பதும், கொழுப்பு அமிலங்கள் உருவாக்குவதும் எல்லாமே இந்த சைட்டோபிளாசம் தான். ஸோ சைட்டோபிளாசம் தான் எல்லா வேலையும் நமக்கு செஞ்சு ஒவ்வொரு செல்லையும் இது வேலையை செஞ்சிட்ருக்குது. இப்போது ரெண்டு வித்தியாசம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். புரோட்டோபிளாசத்துக்கும் சைட்டோபிளாசத்துக்கும் என்ன அப்படி டிஃப்ரென்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போது உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள ஒரு பொருள் தான் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் என்னங்க? ஜென்ரலி இந்த மெட்டீரியல் இன்சைடு அண்ட் அவுட் சைடு ஆஃப் தி நியூக்ளியர் மெம்பரேன், இட்ஸ் எ புரோட்டோபிளாசம். அவ்வளோதான். உட்கருவுக்குள்ளே ஒரு திரவம் போல இருக்கும். அந்த திரவத்துக்கு பேர் நியூக்ளியர் ஃப்ளூயிட் அல்லது நியூக்ளியோபிளாசம். புரியுதா? ஸோ நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடுக்கு நியூக்ளியோபிளாசம். அண்டு அவுட் சைடு ஆஃப் தி நியூக்ளியஸ் இஸ் சைட்டோபிளாசம். இப்போ நம்ம புரிஞ்சிருச்சு. ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று புரோட்டோபிளாசம், இன்னொருத்தன் சைட்டோபிளாசம். இவங்க யார் அப்படின்னா, நியூக்ளியர் மெம்பரேன், செல்லு, அது உட்கருவுக்குரிய செல் ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா, அது உட்கரு ஜவ்வு, அதுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்துச்சா அவங்க வந்து புரோட்டோபிளாசம். நியூக்ளியஸுக்கு உள்ளே இருந்தாங்கன்னா அவங்க நியூக்ளியோபிளாசம். அந்த நியூக்ளியோபிளாசத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் நீர் போல், ஃப்ளூயிடு போல் காணப்பட்டாங்கன்னா அவங்க சைட்டோபிளாசம். ஸோ இது மாதிரி தெளிவாக ஒரு முறைக்கு 2 முறையை வந்து திருப்பி சொல்லி புரிஞ்சு வச்சுக்கோ. கொஸ்டின் நேரடியாகவோ அல்லது மறைமுகமோ கேட்டாங்கன்னா ஆன்சர் கொடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும், தவிர மனப்பாடம் பண்ணிட்டு வாய்ப்பு இல்லை. மனப்பாடம் பண்ணி எத்தனை தான் மனப்பாடம் பண்ணி ஞாபகத்தில் இருக்கும்? மறந்து ஒரு பக்கம் மனப்பாடம் பண்ணால் அடுத்த பக்கம் மறந்து போயிடும். புரிஞ்சு தான் நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாசம் வலைப்பின்னல். சரிங்களா? இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து 2 வகையாக காணப்படுதுங்க. சரிங்களா?
கொஞ்சம் சொரசொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இப்போ ரஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா, ரஃப்பாக இருக்குல்ல, சொரன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ரைபோசோம் அட்டாச்சு டு தி மெம்பரேன். எதுக்குங்க? சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன். ஸோ புரதங்களை உருவாக்குவதற்கு, உற்பத்தி செய்வதற்கு, புரதங்களை உருவாக்குவதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் இந்த ரைபோசோம்கள் வந்து அந்த மெம்பரனில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சப்போஸ் ஒட்டாமல் இருந்துச்சு, ரைபோசோம் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அவ்வளோதான், இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ திரும்ப வந்து ஒரு படம் வந்து பார்க்க, இந்த படத்தில் வந்து பாருங்கள், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் வந்து ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ் ஒட்டியிருந்தால் இது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சப்போஸ் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்கிறோம்ல, ER, இதனுடைய வேலைகள் என்ன? இந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட்ஸ் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் தி மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி செல். முக்கியமான பாயிண்ட்டுங்க, முக்கியமான பாயிண்ட். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் ஒரு செல்லுக்கு செல் வளர்ச்சிதை மாற்றம் செய்வதற்கு உதவுகிறது. வளர்ச்சிதை மாற்றம் நடக்காட்டி உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். அந்த உயிரினம் வந்து உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ரஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா, சொரசொரப்பாக, அவன் தான் புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுவான். ஸ்மூத்தாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்? ஸ்டீராய்ட்ஸ், ஹார்மோன்ஸ், லிப்பிட்ஸ். புரியுதுங்களா? ஸ்டீராய்ட்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதான் வந்து கொழுப்பு. ஹார்மோன்கள் தெரியும். சரிங்களா? லிப்பிடுகள் அப்படிங்கிறது வந்து ஆயிலுங்க. அது எண்ணெய் வித்துகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கொழுப்பு வித்துகள் தான் அந்த லிப்பிட்ஸ். அதை எல்லாத்தையும் உற்பத்தி செய்யக்கூடியவன் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப்பாக இருக்கிறவன் புரோட்டீன் மட்டும் சிந்தசைஸ் பண்ணுவான். அடுத்த ஒரு நுண்ணுறுப்பு, நெக்ஸ்ட் ஒரு ஆர்கானிஸ் பார்த்தீங்கன்னா கோல்கை காம்ப்ளெக்ஸ், கோல்கை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உறுப்புகள், கோல்கை உறுப்புகள் என்ன வேலை? இவங்க ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கினது போல் காணப்படுவாங்க. கிட்டத்தட்ட சுரபி செக்ரிகேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. எதையோ செக்ரிகேட் பண்ணிவிட்டு சாக்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் கோல்கை காம்ப்ளெக்ஸ் அல்லது கோல்கை உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை முதலில் டிஸ்கிரைப் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிலோ கால்ஜி. ஸோ கேமிலோ கால்ஜி அப்படிங்கிற பெயர்கள் மூலமாக தான் அந்த கோல்கை அப்படிங்கிற பெயரே வந்துருக்குது. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது என்னென்ன அந்த கோல்கையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? சிஸ்டரெனா, அது ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அது சிஸ்டரனாக்கள் போல் அந்த கம்பார்ட்மெண்ட்டை சிஸ்டர் நமக்கு தொட்டி பார்த்துக்கோங்களேன், சிஸ்டன், அது மாதிரி சிஸ்டர்னா அப்படி பயங்கரமாக வந்து வலைப்பின்னல்கள் காணப்படுவோமா. ஸோ நெட்வொர்க் இன்டர் கனெக்டிங் டியூப்லெஸ் வெசில்ஸ் வாக்குவோல்ஸ் இன் தி அட் தி பெரிஃபரல் ரீஜியன், அதாவது புறப்பகுதியில் வாக்குவோல்கள், காற்று பைகள் எல்லாமே இது காணப்படும். இந்த கோல்கை அப்பரட்டஸ் பிளான்ட்டில் இருந்தால், முக்கியமான பாயிண்ட், பிளான்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது டிக்டோசோம்ஸ், ரெஃபர்டு டு அஸ் டிக்டோசோம்ஸ். பிளான்ட்டில் கோல்கை உறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அது டிக்டோசோம்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த கோல்கை உறுப்புகள். பை போன்ற பழக்கம் நிறைய வந்து ஒரு செக்ரிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுடைய வேலைகள் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்ஸ்.
இவங்க தான் லைசோசோம்கள் உருவாக்கத்திற்கு முக்கிய பண்பு வகிப்பது இந்த கோல்கை உறுப்புகள் தான். It is responsible for the synthesis of cell wall and cell membrane. புரியுதா? செல் சுவரையும் செல் சவ்வையும் உற்பத்தி செய்வதற்கு காரணமானவங்க யார் அப்படின்னா இந்த கோல்கை உறுப்பு. இவங்க நிறையா செக்ரிகேஷன் சுரபிகள் செஞ்சுட்டு உருவாக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன சுரபிகள் பார்க்கலாமா? அந்த சுரபி பாருங்கள், உணவு செரிமானம் அடைய செய்யக்கூடிய சுரபி, உணவு செரிமானம் அடைய செய்யக்கூடிய சுரபி. இது மட்டும் இல்லாமல் கலர் அண்டு டேஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், கலர் அண்டு டேஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடையாது. நமக்கு ஒன்று ஏதாவது கலர் இருக்குதா, ஏதாவது டேஸ்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குதா? அனிமல்ஸ்க்கு ஒன்றும் கிடையாது. பிளான்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு அந்த கலர் கொடுக்குறதும் ஃப்ரூட்ஸோடைய டேஸ்ட்டும் கொடுக்குறதும் இந்த கோல்கை அப்பரட்டஸ் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன், லைசோசோம்ஸ். த மெயின் டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி செல். இது மட்டும் இல்லைன்னா செரிமானமே ஆகாது. இது மட்டும் இல்லைன்னா லைசோசோம் இல்லாட்டி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமே ஆகாதுங்க. டிஸ்இன்டகிரேஷனே நடக்காது. சரிங்களா? இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நம்மளோட சாப்பாடு வந்தோடனே இந்த லைசோசோம்கள்லாம் வந்து நிறையா நொதிகளை உருவாக்கி டைஜஸ்ட் பண்ண வச்சுட்டு செத்துருவாங்க. அதான் சூசைடல் பேக். சூசைடல் பேக் இறந்து உருவாங்க. தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது யாரை எக்ஸாம்பிள் கேட்டு வச்சிருக்கிறான்? லைசோசோம்களை தான். ஸோ லைசோசோம்களை அது சிதைவடைந்து மீண்டும் உருவாவதால் அது தற்கொலை பைகள் என்று பெயர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் செல்லுலர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கால்டு டைஜஸ்டிவ் பேக்ஸ். செரிமான பைகள் என்று அழைக்கப்படுவதும் இந்த லைசோசோம்களை தான். தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவதும் லைசோசோம்கள் தான். செரிக்கும் பைகள் அல்லது செரிமான பைகள். அடுத்தது பாருங்க, இதனுடைய பணிகள். ஸோ லைசோசோம்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் தி இன்டர்செல்லுலர் டைஜஷன் சொல்லி ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது முக்கியமானது. இது இல்லாமல் WBC ஒயிட் பிளட் செல் destroys pathogens and other foreign particles that take part in the natural defense of the body. அப்போ நம்ம உடம்புல நோய்கள் வராமல், வெளியிலேருந்து அயல் துகள்கள் எதுவும் உள்ளே வராமல் பாதுகாத்து கொண்டே இருப்பது யார் அப்படின்னா அந்த லைசோசோம்கள் தான். லைசோசோம்கள் கொஞ்சம் மூப்பு அடைஞ்சிச்சு, அதாவது மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சிதைவடைஞ்சிடும். அதான் சூசைட் பேக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் இது செல்லுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சிட்டே இருக்குங்க. ஹவுஸ் கீப்பிங் வேலைன்னு அர்த்தம் துப்புரவு வேலை. உங்களை வந்து தூய்மையாக வச்சுக்கிறது இந்த லைசோசோம் தான். ஏன்னு சொல்லுங்கள்? அவை அழிந்து வெளியேறி மீண்டும் புதுசாக வந்து துப்புரவு வேலை. ஸோ ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கு. ஸ்கேவெஞ்சர்ஸ், வெளியிலேருந்து யாரும் உள்ளே வராத மாதிரி தடுப்பது, அழிக்கும் படை வீரர்கள். செல் நிர்வாகி என்று அழைப்பார்கள். செல் நிர்வாகி யாருங்க? இந்த லைசோசோம்கள். வச்சுக்கோ, அந்த லைசோசோம்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குங்க. சும்மா கொட்டாங்குச்சி மாதிரி இருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிறது. ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செல் நுண் உறுப்புகள் தான் நாம் பார்க்குறோம். அடுத்தது ரைபோசோம்கள். இந்த ரைபோசோம் சொல்லும் பொழுது அவங்க தான் வந்து இந்த RNA, ரைபோ நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன் இவங்கள தான் உருவாக்கக்கூடியவங்க. இவங்க தான். இது சைட்டோபிளாசத்தில் தனித்து சொரசொரப்பான எண்டோபிளாச வலையில் புறப்பரப்பில் ஒட்டி இருக்கும். எப்படி இருக்குங்க? எங்கே உட்காந்துருக்கு பாருங்க. ஸோ இது எண்டோபிளாசம் வலைப்பில், எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வெளிப்பகுதியில் சொரசொரப்பாக உட்காந்துருக்கும். அவன் தான் RNA கொடுக்கக்கூடியங்க இந்த ரைபோசோம்கள். ஒவ்வொரு ரைபோசோம்ஸும் 2 துணை அலகுகள் கொண்டுள்ளது. ஒன்று சிறிய துணை அலகு, இன்னொன்று வந்து பெரிய துணை அலகு. சரிங்களா?
இந்த ரைபோசோம்கள் 2 வகையாக காணப்படுதுங்க. சரிங்களா? ஒன்று வந்து 70S ரைபோசோம், 80S ரைபோசோம். ஞாபகம் வச்சுக்கோ. பேர்கள் முதல் சிறப்பாக ஞாபகம் வச்சுக்கோ. 70S ரைபோசோம்ஸ், 80S ரைபோசோம். ஓகேவா? சரி. இப்போ வந்து பாருங்க, இந்த 70Sல பார்ப்பதற்கு சிறியதாக காணப்படும். சரிங்களா? பார்ப்பதற்கு சிறியதாக காணப்படும். 30S 50S துணை அலகுகள் கொண்டது. எதில் இருக்குன்னு தெரியுமா? இட் இஸ் சீன்ஸ் இன் தி ப்ரோக்ராட்டிக் செல். ப்ரோக்ராட்டிக் செல்னா என்னங்க? செல் நியூக்ளியஸ் இல்லாத செல் இருக்குது பார்த்தீங்களா? யூனிசெல்லுலார் ப்ரோக்ராட்டிக் செல். அதில் 70S ரைபோசோம் காணப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 80S ரைபோசோம் அப்படிங்கிறது யூக்ராட்டிக் செல்லில் தானே காணப்படும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். அப்புறம் ஸ்வெட்பெர்க் அப்படின்னு சொல்லி ஸ்வெட்பெர்க் யூனிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்படியே புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்படியே படிச்சுக்கங்க அது. சரி, இந்த ரைபோசோமுடைய பணிகள் என்ன கொடுத்துருக்காங்க? ரைபோசோம்ஸ் பிளே an important role in protein synthesis called protein factories. புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைபோசோம்ஸ். அவன் தான் வந்து புரோட்டீனை அதிகமாக உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உற்பத்தி செய்யும்போது பல ரைபோசோம்கள் ஆர்என்ஏவுடன் இணைந்து பாலி ரைபோசோம்கள், பாலிசோம்கள் உருவாக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது ரைபோசோம்கள் ஆர்என்ஏவுடன் இணைந்து பாலி ரைபோசோம்கள் அல்லது பாலிசோம்ஸ், பாலி ரைபோசோம்ஸ் ஆர் பாலிசோம்ஸ் இது மாதிரி உருவாக்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், வாக்குவோல்கள். வாக்குவோல்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரவம் நிரம்பி காணப்படக்கூடிய ஒரு பொருள், ஒரு சவ்வு, சின்ன சவ்வு, அதான் வாக்குவோல். சரிங்களா? அந்த வாக்குவோல் மேக்சிமம் எதில் காணப்படும்? தாவர செல்களில் மட்டும்தான் இந்த வாக்குவோல்கள் காணப்படுதுங்க. சரிங்களா? மேஜர் போர்ஷன், அதான் மேஜர் போர்ஷன் இருக்குது. தாவரத்தின் பெரும்பாலான பகுதிகள் வாக்குவோல்களால் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வாக்குவோல்கள் சுற்றி காணப்படக்கூடிய ஒரு உரையின் பெயர் என்ன தெரியுமா? சவ்வு டோனோபிளாஸ்ட். சரிங்களா? சவ்வு டோனோபிளாஸ்ட். டெஃபனைட் மெம்பரேன் கால்டு டோனோபிளாஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்துடும். பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் பிளான்ட் செல்லில் டோனோபிளாஸ்ட் இருக்கும், அனிமல் செல்லில் வந்து டோனோபிளாஸ்ட் இருக்காது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே. இந்த வாக்குவோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் அண்ட் கான்சன்ட்ரேட் மினரல் சால்ட் அஸ் வெல் அஸ் நியூட்ரியன்ஸ். இங்கே தான் முக்கியமானது. நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கனிம பொருட்களையும் தாது பொருட்களையும் சேமித்து வச்சு அடர்த்தியாக்கி கொடுப்பது இந்த வாக்குவோல் தான். இந்த வாக்குவோல்கள் மெயின்டைன் ப்ராப்பர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன் தி செல் ஃபார் இட்ஸ் டர்ஜிட்டி அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யாருங்க? இந்த வாக்குவோல்கள் ஆஸ்மாட்டிக் அழுத்தம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சரிங்களா? ஸோ விரைப்புத்தன்மை இருக்குதுங்க. ஆஸ்மாட்டிக் அழுத்தம், சவ்வோடு பரவல் அழுத்தம், அது இல்லாமல் நீரையும் உறிஞ்சுவதற்கு இது முக்கியமாக தேவைப்படுது வாக்குவோல்கள். ஸோ அடுத்த ஒன்று பார்த்தீங்க, மைட்டோகாண்ட்ரியா. இவங்க மைட்டோகாண்ட்ரியா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. என்னவோ ஒரு ஃபேக்ட்ரி ஓடுற மாதிரி பயங்கர ஆக்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வெரி ஆக்டிவ் செல். சரியா? எல்லாத்துலேயும் காட்டிலும் மிக பயங்கரமாக ஆக்டிவாக வேலை செய்கிறாங்கன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா தான். இவங்க அதிகமாக வேலை செய்கிறனால தான் எங்கே இருக்காங்க? இவங்க தசை செல்களிலும் எலும்பு செல்களிலும் காணப்படுகிறது. ஸோ மசில் செல்ஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய செல்லு மைட்டோகாண்ட்ரியா செல். பயங்கர ஃபாஸ்ட்டாக இவங்க வேலை செய்வாங்க. அந்த செல்லுடைய எப்படி இருக்காங்க மைட்டோகாண்ட்ரியா செல்லு, அதான் காமிச்சிருக்கா பாருங்கள். இந்த மைட்டோகாண்ட்ரியா செல் த பவர் ஹவுஸ்.
செல் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. The mitochondria are responsible for cellular respiration. செல் சுவாசத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா தான். இங்கே தான் நிறைய ஆற்றலை நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியது இந்த மைட்டோகாண்ட்ரியா. அதே மாதிரி பல மடிப்புகள் கொண்டு அது கெட்டியாக உச்சவுள்ள கிறிஸ்டே எனப்படும் பல உட்புற மடிப்புகள் நீட்சிகள் காணப்படும். மேட்ரிக்ஸ் டைப்பில் இருக்கும். ஜென்ரலி இது பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, மேட்ரிக்ஸ் டைப்பில் இருக்கும். அதுதான் இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அது இல்லாமல் இந்த மைட்டோகாண்ட்ரியா நொதிகளை உருவாக்கும். ஸோ ஃபார்ம் ஏடிபி மாலிகூல்ஸ். ஸோ அடினோ ட்ரைபாஸ்பேட் சொல்லுவாங்க. அடினோனைன் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு நொதிகளை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு ஆற்றலை அதிகமாக கொடுக்கறது இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லையும் காணப்படுது. Mitochondria contains proteins, lipids and small amount of DNA. deoxyribonucleic acid சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ மைட்டோகாண்ட்ரியாவுடைய வேலைகள் போய் பார்த்தோம்னா, பணிகள் பார்த்தோம்னா, அந்த ஏடிபி கொடுக்கக்கூடிய முக்கியமான வேலை. தாவரங்களாக இருந்தால் குளோரோஃபில் கொடுக்குறாங்க. சைட்டோக்ரோம்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பவர் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா இன் தி செல். பிளாஸ்டிட்ஸ், கணிகங்கள் ஜென்ரலி யாருக்கு காணப்படுது, தாவரங்களுக்கு இந்த கணிகங்கள் அப்படிங்கிறது காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டிஸ்க் ஓவல் ஷேப்பில் இருக்கும். அது இப்போ இருந்துட்டு போகிறாங்க. நம்ம 3 வகையான கணிகங்கள் இருக்குது. அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. லீகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட். சரிங்களா, குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட் எல்லாம் படிச்சுக்கோ. லீகோ, குரோமோ, குளோரோ. புரியுதா? சரி. இந்த லீகோபிளாஸ்ட் சரிங்களா, வெளிர்கணியங்கள் தமிழில் சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷையும் படிச்சுக்கணும். ஓகேவா? வண்ணம் கொடுக்கறது குரோமோ, பச்சையம் கொடுக்கறது குளோரோ. ஸோ நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும். பாருங்கள், லீ கோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா குரோமோ, குளோரோ. ஸோ குளோரோ க்ரீன், இது கலர், இது பார்த்தீங்கன்னா ஒயிட். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டீங்க, ஞாபகத்தில் இருக்கும். இப்போ லீகோபிளாஸ்ட் பார்க்கலாம். பிளான்ட்டில் மட்டும்தான், இது அனிமல்ஸில் கிடையாது. இந்த லீகோபிளாஸ்ட் ஜென்ரலி என்னதுங்க, கலர்லெஸ். எதுக்காக இது பயன்படுது? ஸ்டோரேஜ் ஆஃப் தி ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணிக்கோ. ஸ்டார்ச்சு, லிபிட்ஸு, புரோட்டீன்ஸு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய பிளேஸே லீகோபிளாஸ்ட் தான். குரோமோபிளாஸ்ட் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க தான் கலர்ஸே கொடுக்குறாங்க. பேசிக்கலி என்ன கலர் இருப்பாங்க? எல்லோ ஆர் ரெட்டிஷ் கலர். குளோரோபிளாஸ்ட் ப்ரொவைட் டு மெனி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இப்போ புரிஞ்சிச்சா? தாவரங்களில் உள்ள மலர்களுக்கும் அந்த கனிகளுக்கும் வண்ணம் கொடுப்பதே இந்த குளோரோபிளாஸ்ட் வண்ண கணிகங்கள் தான். குளோரோபிளாஸ்ட் பற்றி சொல்ல தேவையில்லை. இது விலங்கு செல்லில் இருக்காது. ஆனால் பிளான்ட் செல்லில் இருந்து பிளான்ட்டுக்கு பச்சையத்தை கொடுப்பதே இந்த குளோரோபிளாஸ்ட் தான். ஸோ எல்லாமே ஃபிகர்ஸாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்து இதை பார்த்துக்கணும். இப்போ தனியாகவே குளோரோபிளாஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிளான்ட்டு பற்றி சொல்லும் போது இந்த குளோரோபிளாஸ்ட் அவன் தான் க்ரீன் கலர் கொடுக்கறது. இந்த குளோரோபிளாஸ்டில் டபுள் மெம்பரைடு என்வலப் அப்புறம் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே காணப்படுவோமா. அது பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். காயின் போல் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கிரானா அப்படி இருப்பாங்க. ஸோ காயின் போல் பைல் ஆஃப் காயின்ஸ்,
பைல் ஆஃப் காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கிரானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கிரானம் அவுட் சைட் ஆஃப் தி டிஸ்க் வெளியில் காணப்படுங்க. அதுக்கு வந்து தைலகாய்ட்ஸ் அந்த கிரானாக்கு வெளியில் ஒரு அவுட் சைடில் டிஸ்க் ஷேப்பில் ஒரு மெம்பரனுடைய சவ்வு மாதிரி பைகள் இருந்துச்சு அப்படின்னா தைலக்காய்டு இல்லாத பகுதி மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும், அதான் ஸ்ட்ரோமா. ஸோ அது மாதிரி மீனிங் இதுக்கு இல்லைன்னா அதுக்கு இல்லைன்னா இது அப்படி மாதிரி படித்து வச்சுக்கோ, அவ்வளோதான். பிளாஸ்டிக்ஸ் 1885 அவர் தான் பேரிட்டவர். பேர் வார்த்தைங்களா ஏஎஃப்யூ ஷிம்பர் அப்படிங்கிறவர் தான் பசுங்கனியம் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பெயரை விட்டார். இவர் தான் எதுக்குங்க இது விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறமிகள், அமைப்புகள், பணிகள் எல்லா வேலையும் இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பிளாஸ்டிக்ஸ். அந்த பிளாஸ்டிக்ஸ் பாருங்கள், குளோரோபிளாஸ்ட்டு, ஸோ லீகோபிளாஸ்ட்டு, குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிற கம்பேரிஷனை இங்கே கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக்ஸ் கணிகங்கள் அதோடைய கம்பேரிஷன் கொடுக்குறாங்க. குரோமோபிளாஸ்ட்டுக்கும் லீகோபிளாஸ்ட்டுக்கும் இல்லையா கம்பேரிஷன் இதை நீங்கள் பார்க்கலாம். இதோட வேலைகள் என்ன, இதோடைய கம்ப்ளீட் வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக்ஸுடைய வேலைகள் இவங்க தான் அந்த குளோரோஃபில் கொடுக்குறாங்க. The chlorophyll can absorb radiant energy from the sun and convert it to the chemical energy which can be used by plants and animals. So important ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். சூரிய ஆற்றிலிருந்து உணவு தயாரிக்க ஒரு முக்கியமான நுண்ணுறுப்பு அப்படின்னா இந்த பசுங்கனிகள் தான். ஸோ ஃப்ரூட்ஸ் ரைப்பன் ஆகிறதுக்கு, காய் கனி ஆகிறதுக்கு முக்கியமானது இந்த பசுக்கனியங்கள். குளோரோபிளாஸ்ட் சேஞ்ச் டு குரோமோபிளாஸ்ட், ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் இன்டு சுகர். ஸோ எல்லா வேலையும் செய்யக்கூடியது எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் சொல்லக்கூடிய முக்கியமானவங்க. ஸோ சென்ட்ரியோல்ஸ் அடுத்தது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் லாஸ்ட்டாக சென்ட்ரியோல்ஸ் நம்ம பார்த்தலாம். சென்ட்ரியோல்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரே ஒரு செல்லுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் படிக்கிறோம். இது யாருங்க, எங்கே இருப்பாங்க அப்படின்னா உட்கருவுக்கு அருகில் காணப்படக்கூடியவங்க தான் இந்த சென்ட்ரியோல்கள். பார்ப்பதுக்கு குழாய் போன்று இருப்பாங்க. தாவர செல்களில் மேக்சிமம் காணப்படுவதில்லை, விலங்கு செல்களை வந்து அதிகமாக காணப்படுறாங்க. இவங்க என்ன வேலை தெரியுங்களா, the separation of chromosomes during cell division. செல் பகுப்படையும் பொழுது குரோமோசோம்களை அப்படியே பிரித்து எடுத்துரும். அதுதான் வந்து இந்த சென்ட்ரியோல்ஸ். absent in prokaryotic cell, in higher plant cell, பெரிய பிளான்ட்லாம் காணப்படுது. இட் லொக்கேட்டட் நியர் ஒன் ஆஃப் தி போல் ஆஃப் தி நியூக்ளியஸ், ஏதாவது ஒரு துருவத்து பகுதியில் உட்கார்ந்துருக்கும். இதோடைய வேலைகள் கொஞ்சம் பார்த்தோம்னா, இந்த சென்ட்ரியோல வேலை இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா, ஸ்பிண்டில் ஃபைபர் டியூரிங் செல் டிவிஷன், நார்களை சுருங்கி உருண்டையாட்டம் உருவாக்கக்கூடியவங்க தான் எப்போது அந்த செல்கள் பகுப்படையும் போது செய்யக்கூடிய வேலை. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், மைக்ரோ பாடிஸ், நுண் உடல்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பார்க்கலாம்.